والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. عالم تیرے رحم اور کرم اور نرگزر تجھے واسطہ سرکار دو عالم صلی اللہ علیہ وسلم کا جميع پیران سلاسل کا پیر نوری کا پیر عارف واسطہ یا اللہ ہم سب کو مغفرت فرما، ہم سب کو مغفرت فرما، ہم سب کو علم نافع عنایت فرما، کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی اعلیٰ صلاحیت وتوفیق عنایت فرما بجاہ سیدنا முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபுர் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் பசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் சுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஷேகுமார்களை மிகப்பெரிய அந்தஸ்திலே வைத்திருக்கிறான். நம்முடைய ஷேகுமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அவர்களை அல்லாஹ் தஆலா பாக்கியம் பெற்றவர்கள்னு சொல்றான். அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ நிஅமத்து செய்திருக்கிறாயோ, யாருக்கு நீ உன்னுடைய பாக்கியங்களை கொடுத்திருக்கிறாயோ அவர்களுடைய பாதையங்களுக்கு காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த துவா தான், உலகம் முழுவதும் இந்த துவாவை தான் கேட்குறாங்க. யாருக்கு நீ பாக்கியம் செஞ்சிருக்கிறையோ, இந்த பாக்கியம் செய்யப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ் யாருக்கு நிறைய நிஅமத்து செஞ்சிருக்கிறான்? பணக்காரர்களா? அல்ஹம்து சூரால பணக்காரர்களுடைய வழியை காட்டுன்னு அல்லாஹ் கேட்க சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை எங்களுக்கு நீ காட்டு. அந்த அது என்ன பாதை? ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்திருக்கிறாயோ, நிஅமத்து செய்திருக்கிறாயோ, உன்னுடைய பாக்கியங்களை கொட்டி கொடுத்திருக்கிறாயோ அவர்களுடைய பாதையை காட்டு. இப்போ பாக்கியசாலிகளுடைய பாதையை காட்டு, நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படின்னா அந்த பாதையில் நீங்கள் போகணும்னு நல்லா சொல்கிறான். பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்களுடைய, இறைவனுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையில் என்ன செய்யணும்? போகணும். அந்த பாதை தான் நமக்கு என்னது தேவைன்றான். இப்போ அருள் பெற்றவர்கள்லாம் யார்? அவங்க பணக்காரங்களா? நிறைய அல்லாஹ்வுடைய நிஅமத்து அவங்களுக்கு கிடச்சிருக்குங்க அப்படின்னு பணக்காரர்களை பற்றி எல்லாம் இங்கே சொல்கிறான். சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? ஒரு முஸ்லீம் சொல்லுவாங்களா? அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா, அவங்களுடைய பாதையை தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அவங்களுக்கு தான் அல்லாஹ் நிறைய அருள் செஞ்சுருக்கிறான். அவர்களுடைய பாதையில் தான் நம்மளும் போகணும்னு நல்லா என்ன செய்கிறான்?
சொல்கிறான் அப்படி நம்ம இங்கே யாராவது சொல்லுவாங்களா? ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம் மாதிரி சொல்லுவாங்களா? பெரிய அறிவு தேவையில்லை. சொல்லுவாங்களா இங்கே? சொல்ல முடியுமா? ஆனால் நமக்கு சாதாரணமாக பார்த்தா யாருக்கு தான் அல்லாஹ்வுடைய அருள் நிறையா இருக்க மாதிரி தெரியுது. நிறையா அல்லாஹ் நிறைய அவருக்கு வாரி கொடுத்துருக்குறான்ப்பா. பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். 1க்கு 4 வீடு இருக்குது. வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அவர் தான் பாக்கியசாலின்ட்டு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சொன்ன பாக்கியசாலிகள் அவங்களா? இப்போ யாருடைய பாதை? யாருடைய பாதையில் போகணும்னு நல்லா நாடுவான்? யாருடைய பாதையில் போகணும்னு நல்லா சொல்லுவான்? யாருடைய பாதை அது? நபிமார்களுடைய பாதை. யாருடைய பாதை? நபிமார்கள் தானே. அல்லாஹ்வுடைய பாக்கியம் பெற்றவர்கள் யார்? யாருடைய பாதையில் போகணும்? நபிமாருடைய பாதையில் போகணும். இப்போ நபிமார்கள் யார்? அவங்க பாக்கியம் பெற்றவர்கள். அவங்க தான் யார்? பாக்கியம் பெற்ற. நபிமார்கள்லாம் பெரிய கோடீஸ்வரன்லாம் இருந்தாங்களா? கோடி கோடியாக சொத்து வச்சுருந்தாங்களா? 1க்கு 4 வீடு பங்களா? அந்த பாக்கியமாக அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லாஹ்தால ஒரு வார்த்தை சொன்னால் அதை நம்ம சிந்திக்க சிந்திக்க அதிலிருந்து விளக்கங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமான சிந்தனைக்குரியது. மேலோட்டமாக அதை படிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை அது. அப்போ அல்லாஹ் நபிமாருடைய பாதையில் போகணுன்றது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். ஆனால் அந்த நபிமார்களை சும்மா அவங்க நபிமார்கள் பாதையில் போனால் அவங்களே பிச்சைக்காரங்க, அவங்க பாதையில் போய் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எல்லாம் நினச்சிரும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நீங்கள் சும்மா சாதாரணமாக நினச்சிடாதீங்க, அவங்க தான் பாக்கியசாலிகள். இறைவனுடைய நிஅமத்து பெற்றவர்கள், அருள் பெற்றவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். அப்போது அது என்ன பாக்கியம்? அது விளங்கும். அந்த பாக்கியம் தான் பாக்கியம். நாம் விளங்குற பாக்கியம் எல்லாம் என்ன கிடையாது. இதெல்லாம் இது பாக்கியமே இல்லை, துர்பாக்கியம். இதெல்லாம் முசீபத். பணம், காசுகள், துனியா, இது என்னது? முசீபத். அவர்கள்ட்ட என்ன இருந்துச்சோ அதான் என்னது? பாக்கியம். நபிமார்களுக்கு அடுத்து வலிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்து யார்? வலிமார்கள், அவுலியாக்கள். அவர்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். நபிமார்களுக்கு கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் வலிமார்களுக்கும் கொடுத்தான். இப்போ அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் என்னது? அதுதான் உண்மையிலேயே பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைச்சிட்டா நாம் பாக்கியசாலி. அந்த பாக்கியம் கிடைக்கல, நாம் துர்பாக்கியசாலி. உலகத்தில் அந்த பாக்கியம் கிடைச்சவங்க யார்? பாக்கியசாலி. அந்த பாக்கியம் கிடைக்காதவங்க நம்ம பார்வையில் அவர் நல்ல கோடீஸ்வரர், இவர் கோடீஸ்வரர், கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனால் அவர் துர்பாக்கியசாலி. ஒரு பாக்கியசாலி இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர் இல்லை. அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர் யார்? நபிமார்களுக்கு கிடைத்த பாக்கியம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர். அப்போ காசு பணம்லாம் துர்பாக்கியமா? காசு பணம் அது சுயமாக நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை. காசு பணம் நல்லவன் கையில் இருந்தால் நல்லது, கெட்டவன் கையில் இருந்தால் கெட்டது தானே. நல்லவன் கையில் இருந்தால் நல்லது யூஸ் பண்ணுவான், கெட்டவன் கையில் இருந்தால் கத்தி நல்லதா கெட்டதா என்ன சொல்லுவோம்? நல்லதுன்னு சொல்ல முடியுமா? கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? நல்லவன் கையில் இருந்தால் நல்லது, கெட்டவன் கையில் இருந்தால் அதே தான். நெருப்பு நல்லதா கெட்டதா? நல்லவன் கையில், அறிவுள்ளவன் கையில் இருந்தால் நல்லது, கெட்டவன் கையில் இருந்தால், முட்டாள் கையில் இருந்தால் அது என்னது? கெட்டது, ஆபத்தானது. இப்போ அப்படித்தான் துனியா, இந்த காசு பணம், இந்த ஆட்சி அதிகாரம், இது நல்லவர்களுடைய கையில் இருந்தால் அது இன்னும் நல்லதாக ஆகும். காசு பணம், நபிமார்கள் எத்தனையோ கோடீஸ்வரர்கள். நபிமார்கள் எல்லாம் கோடீஸ்வரர்கள் தான். ரசூலுல்லாஹ்வும் கோடீஸ்வரர் தான். சொல்லவும் என்னதான் சும்மா ஏழையெல்லாம் கிடையாது. எல்லா நபிமார்களும் கோடீஸ்வரர்கள் தான். பெரும் பெரும் மந்தைகள் வச்சுருந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்.
மிகப்பெரிய உலகத்திலேயே ஆட்சி செஞ்சவங்க, அரசர், பேரரசராக இருந்தாங்க. ஆனால் நபி. இப்போ அவங்களுக்கு அந்த பாக்கியம், அந்த காசு பணம் அதிகாரம்லாம் பாக்கியமாயிருச்சு. ஃபிரௌன் அவன்கிட்ட இருந்துச்சு காசு பணம், நம்ரூது இவங்கள்ட்டையும் காசு பணம், ஆட்சி, அதிகாரம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவர்கள்ட்ட அது என்ன ஆகிப்போச்சு, அதுவே அவர்களுக்கு முசீபத்தாக, துர்பாக்கியமாக ஆயிடுச்சு. இப்போ துனியாவை அதை தனியாக இது நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது. சுயமாக துனியாவை என்னது, அது யாருடைய கையில் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் என்னது நல்லது கெட்டது. இப்போ அல்லாஹ்வுடைய பாக்கியம் இது துனியா பாக்கியம் இல்லை, இது பொதுவானது. இது துனியா எது இது நல்லது தான், கெட்டதாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையோ அதுதான் பாக்கியம். அது கெட்டதாக ஆகுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதுதான் என்னது பாக்கியம். அது என்ன, இறை ஞானங்கள். அபிமர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தான், இறை ஞானத்தை கொடுத்தான், ஈமான கொடுத்தான். எப்படிப்பட்ட ஈமான், பலமான ஈமான். நம்மளை மாதிரி மங்கிய ஈமான் இல்லை, பலவீனமான ஈமான் இல்லை. அது அவர்களுடைய ஈமான் என்ன செய்யும், மலைகளையும் அசைச்சிரும், கடலையும் என்ன செஞ்சிடும், காணாமலாக்கி விடும். அவருடைய ஈமானுக்கு முன்னாடி மலையும் பெருசு இல்லை, கடலும் பெருசு இல்லை, எதுவும் பெருசு இல்லை. எப்படி இருந்துச்சு அவருடைய ஈமான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? எவ்வளோ பெரிய நெருப்பு அவர்களை போட்டு என்ன செய்யறதுக்கு, தூக்கி போடுறதுக்கு, சும்மா சின்ன நெருப்புலாம் கிடையாது, மிகப்பெரிய நெருப்பு குண்டம். வானத்தில் பறவை கூட என்ன செஞ்சிடும், கருகி விழுந்துடும். பறவை எவ்வளோ தூரத்தில் பறக்குது, அதுவே என்ன செஞ்சிடும், கருகி விழுந்துடும். அவ்வளவு பயங்கரமான நெருப்பு. ஆனால் அவங்க ஈமானுக்கு முன்னாடி அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போ அந்த பாக்கியம்தான் உண்மையிலேயே பாக்கியம்ன்றான் அல்லாஹ். அப்படித்தான் வலிமார்களுக்கும் என்ன வேணும், இறை ஞானம் வேண்டும், ஈமான் வேண்டும், யகீன் வேணும். அது வந்துருச்சுன்னா காசு பணம்லாம் ஒன்றுமே இல்லை. அதுக்கு பிறகு காசு பணம் எவ்வளவுதான் வந்தாலும் அது எல்லாமே பாக்கியமாக மாறிடும். ஈமான் இல்லாமல் காசு பணம் வந்தால் அது என்ன ஆயிரும், துர்பாக்கியமா. அல்லாஹ் இப்போ நபிமார்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியம்தான் நமக்கும் வேண்டும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, முயற்சி செய்யுங்கள், அதுக்கு நீங்கள் பாடுபடுங்கள்ன்றான். அதுக்கு என்ன பாடுபடுறது, அதுதான் அல்லாஹ்வை பற்றி நாம் பேசக்கூடிய இந்த மஜ்லிஸ்கள், இதுதான் அதுக்குள்ள முயற்சி. நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஈமானைத்தான் நாம் பேசுகிறோம், ஈமானைத்தான் நாம் கேட்குறோம், ஈமானைத்தான் நாம் சிந்திக்கிறோம். அதில் எந்த அளவுக்கு நாம் முயற்சி செய்வோமோ, சிந்திப்போமோ, அந்த அளவுக்கு ஈமான் என்ன செய்யும், பலப்படும். ஈமான் என்பது அது வெளியே கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, அது நம்முடைய கல்பில் இருக்கிறது. ஈமான்றது மனசில் இருக்குது. மனசில் என்ன இருக்குது, சிந்தனை. ஈமான் சொன்னாலே சிந்தனை தான். ஈமான் சொன்னாலே எந்த அளவுக்கு நாம் ஈமானை சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம். நம்முடைய ஈமான் பலமாகும். நாம் யோசிக்க யோசிக்க நாம் என்ன செய்ய, நம்ப வேண்டும், சிந்திக்கணும் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை சிந்திக்க சிந்திக்க தான் ஈமான் என்ன செய்யும், பலப்படும். அதை பேசணும், அதை கேட்கணும், திரும்ப திரும்ப பேசணும், திரும்ப திரும்ப கேட்கணும். அப்போ ஈமான் என்ன செய்யும், பலப்படும். எந்த அளவுக்கு ஈமான் பலப்படுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவிகள் நமக்கு கிடைக்கும். ஈமான்னா என்ன, சும்மா ஈமான் மனசில் சும்மா சிந்திக்கிறது அப்படி இல்லை.
நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லா மேலே நம்பிக்கை ஈமான் அதிகமாச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு சந்தோஷம் இருக்கும், எந்த கவலையும் இருக்காது. அதுக்கு பிறகு என்ன கவலை இருக்க போகுது? நம்பிக்கை இல்லாதனால தான் கவலை. என்ன நடக்குமோ தெரியலையே, என்ன ஆக போகுதோ தெரியலையே. நம்பிக்கை ஒன்று தன்னம்பிக்கை. நான் அப்படி செஞ்சிருவேன், நான் இப்படி செஞ்சிருவேன். அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. தன்னம்பிக்கை அது இறை நம்பிக்கையாக மாறணும். தன்னம்பிக்கை என்ன செய்யணும்? இறைவன் மேலே நம்பிக்கை. தன்னம்பிக்கை நம்மளை என்ன செஞ்சிடும்? நம்மளை ஏமாற்றி விடும். அப்படி தன்னம்பிக்கை, நம்பிக்கையே இல்லாமல் இருப்பதை விட தன்னம்பிக்கை சிறந்தது. நம்பிக்கையே இல்லை, ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான், இது பண்ணிக்கிறான்? நம்பிக்கையே போச்சு அவனுக்கு, அவ்வளோதான். வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறத விட தன்னம்பிக்கை பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் தன்னம்பிக்கையை விட இறை நம்பிக்கை பலமானது, மிகவும் பிரயோஜனமானது. நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடியது இறை நம்பிக்கை தான். இப்போ இறை நம்பிக்கையிலையும் தன்னம்பிக்கையிலையும் என்ன தன்னம்பிக்கையில் நாம் நமக்கு நாம தான் உதவி செய்ய போகிறோம். அப்போ அதில் இறை நம்பிக்கைன்னா அவன் செய்வானா செய்ய மாட்டானா? அவனுக்கு நான் உண்மையிலேயே என் மேலே அக்கறை இருக்குதா இல்லையா தெரியலையே. தன்னம்பிக்கையில் நான் தானே செய்ய போகிறேன். அதனால் அதில் பெருசாக ஒன்றும் பிரச்சனைகள் வாய்ப்பு இல்லை, டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அதில் என்ன சோம்பேறித்தனம் வரும்? தன் மேலே நம்பிக்கை வருது, அடுத்து செய்யணும்னு நினைப்பா, செய்ய முடியாது. இப்படி தாண்டா, நீ இப்படி தாண்டா, நீ படிக்கணும்னு நினைப்பா படிக்க மாட்டேன், வேலை செய்யணும்னு நினைப்பா வேலை செய்ய மாட்டேன், நீ எப்போவுமே உருப்பட போகிறதில்ல. என்ன ஆயிடுது? தன் மேலே நம்பிக்கை போயிடுது. இப்போ தன்னம்பிக்கையில் இந்த பிரச்சனை. இறை நம்பிக்கையில் சந்தேகம். உண்மையிலேயே அவன் எனக்கு ஃபேவராக தான் இருக்கிறானா? எனக்கு அவன் செய்வானா இல்லை ஏமாத்திடுவானா? நம்பலாமா? நான் அவனுக்கு சரியாக அவனுடைய கட்டளைகளை நான் சரியாக நிறைவேற்றுறது இல்லையே, அவன் சொன்னதெல்லாம் நான் சரியாக கேட்கல, அவன் பேச்சை நான் கேட்கல, அதனால் என்ன எனக்கு உதவி செய்வானா அப்படின்ற இப்போ இது நமக்கு தேவையில்லைன்றான். லா தையசு மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். அல்லாஹ் எப்பொழுதும் உங்களுக்கு ஃபேவராக தான் இருப்பான். அல்லாஹ் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக தான் இருப்பான். எப்படி இருக்க போகிறதில்ல. எல்லாம் ஒரு மூணாவது மனுஷன்னா அவன் சம்மந்தமே இல்லாத ஆள். அவர் அவருக்கு நம்ம ஏதாவது செஞ்சோம், அவர் சொல்கிறத கேட்டோம்னா அவர் நமக்கு செய்வார். அவர் சொல்கிறதே கேட்கலன்னா அவர் செய்வாரா? ஆனால் நம்முடைய சொந்த தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க பேச்ச நம்ம கேட்கல, அதனால் அவங்களுக்கு நமக்கு எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படியா? பேச்சு கேட்கலனாலும் ஏன்? இவங்க மூணாவது மனுஷன் இல்லை, என்னுடைய சொந்த தாய், சொந்த தகப்பன். அதே மாதிரி நண்பர்களையும் அது மாதிரி இருக்கலாம். என்னுடைய நண்பன் அவன் எவ்வளோ சொன்னான், கேட்கல, பிரச்சனை ஆயிடுச்சு.
இப்போ அவன்கிட்ட தான் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. இருந்தாலும் அவன் என்ன செய்வான், அவன் வந்து நான் சொன்னேன்னு நீ கேட்கலையே, இப்போ ஏன் வராத போ அப்படின்ட்டு துரத்திலாம் விடமாட்டான். போயிட்டு போகுது, சொன்ன கேட்கல, சரி என்ன செய்வோம், உதவி செய்வோம் அப்படின்னு போகிறோமா இல்லையா? செய்வான்னு நம்பிக்கையோடு போகிறோமா இல்லையா? ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு பிறகு சொல் பேச்சு கேட்கலன்னாலும் பிரச்சனை வந்ததுக்கு பிறகு யார்கிட்ட போகிறோம்? தாய் தகப்பன்ட்டையோ? யார் அதை என்ன செய்ய முடியும், அதுக்கு வந்து உதவி செய்ய முடியுமோ அவங்கள்ட்ட நம்ம போக தான் செய்கிறோம். அவங்கள்ட்ட போகிறதுனால அவங்க சொன்னது எல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தமா? இல்லை அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சால் தான் அவங்கள்ட்ட போகணுன்னா போக முடியுமா? ஆனால் அல்லாஹ் மட்டும் என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் சொன்னது எல்லாம் செஞ்சால் தான் அவன்கிட்ட போகணும். அவன் சொன்னதெல்லாம் செய்யணும், அவன் சொன்னதை செய்யாதது தப்பு தான். அது ஒன்றும் அது என்ன ஆக போகிறது இல்லை, அது நம்ம மேலே தப்பு தான். அவன் சொன்னதை நம்ம செய்யலைன்னா அது நம்ம மேலே குற்றம்தான். அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அவன் சொன்னதை செய்யாததுனால அவன்கிட்ட நான் எதுவும் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அவன் எனக்கு உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதை விட இப்போ அவன் நண்பன் வந்து என்ன செய்கிறான், சொல்கிறான், அவன் பேச்சை கேட்கல, அவன் எதை சொன்னானோ மாற்றமாக செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போவும் நண்பன்கிட்ட வரல, இந்த பிரச்சனையில போய் எல்லாமோ இதாகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. நண்பனாக தெரிஞ்சுக்கிட்டு ஏன்டா அப்பனாச்சும் வந்திருக்கலாம்ல, சொல்லணும் சொல்ல மாட்டாங்களா, பிரச்சனை ஆனது பிறகுனாச்சும் வந்திருக்கலாம்ல, நான் உன்னை காப்பாற்றிருப்பேன்ல, ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, அப்போ ஏன் வரல? இல்லை என்னால் எனக்கு வர்றதுக்கு மனசு இல்லை, நீ சொன்னதை நான் கேட்கலையே. அப்போது அவன் என்ன சொல்லுவான், இன்னும் கோவப்படுவான். நான் சொன்னதை கேட்காதது கூட எனக்கு இது கிடையாது, பிரச்சனை ஆகிட்டு நீ என்ன வரல, அதானே கோவப்படுவாங்க. அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய உதவிகள் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா எப்பவும் நமக்கு சாதகமானவன் தான். அல்லாஹ் நமக்கு என்ன கிடையாது, என்னைக்கும் பாதகமாக செய்ய மாட்டான். அல்லாஹ் நமக்கு விளங்கணும். நம்ம எப்பொழுதும் நம்ம மனசுல அல்லாஹ்வை நம்ம தூரமாக வச்சிடறோம். அவன் பேச்சை நாம கேட்கறது இல்லை, நம்ம பேச்சை அவன் ஏன் கேட்க போறான்? நாம அவன் பேச்சை கேட்கறது இல்லைன்றது உண்மை, அதனால அவன் கோபமா இருக்கிறதும் உண்மை. ஆனால் நாம கேட்டால் அவன் கொடுக்க மாட்டான்றது அதை விட பெரிய தப்பு. நான் எல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா போவேன்னு நினைக்கிறது அதுவும் அதை விட பெரிய தப்பு. சரி பண்ணிட்டும் என்ன செய்ய முடியும், அவன்கிட்ட போய் தான் சரி பண்ண முடியும். அல்லாஹ்ட்ட போயிட்டு தான் அவன் தான் சரி பண்ணி கொடுக்க முடியும். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு மிகவும் கருணையுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம்ம மேலே எல்லோரையும் விட, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதரையும் விட, யாரையும் விட மிகவும் கருணையோடு அவன் நம்மிடத்தில் இருக்கிறான். நாம் என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய தவறுகள் குற்றங்கள் செஞ்சவங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் அவன் நமக்கு சாதகமாக தான் இருப்பான். அவன் நமக்கு உதவி செய்வான். என்ன செய்ய போகிறதில்லை, நம்மை கைவிடப் போவதில்லை. இந்த நம்பிக்கை எல்லாம் சொல்கிறான், நம்புபவர்களுக்கு உதவி, நம்புபவர்கள் நான் என்ன செய்வேன், உதவி செய்வேன்றான். நாம் நம்பாமல் எப்படி உதவி வரும்? நாம் வந்து என்ன நினைக்கிறோம், நல்லமல் செஞ்சால் அல்லாஹ் உதவி செய்வான்னு நினைக்கிறோம். நல்லமல் செஞ்சால், நல்லமல் என்னால் செய்ய முடியலையே, அல்லாஹ்வுடைய உதவி எங்கே வரப்போகுது? போ.
இப்போ நல்லமல் செஞ்சால் உதவி செய்வேன் நல்லா சொல்லலை, நம்பினால் என்ன செய்வேன், உதவி செய்வேன். அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக எந்த நிலையிலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எந்த காரணத்துக்காகவும் நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு நான் நண்பன்தான், உங்களுக்கு நான் நண்பன்றதை விட இறைவன்றது ரொம்ப நெருக்கமானது. எந்த நிலையிலும் உனக்கு நான் தகப்பன் தான்டா அப்படின்னு. தகப்பன் தானே, அதை யாரும் மாற்ற முடியுமா? எந்த நிலையிலும் உனக்கு நான் தாய் தான், மாற்ற முடியுமா? எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தாலும் இந்த அம்மா தாய் இல்லைன்னு ஆயிருமா? அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிருமா? இப்போ தாய் தாய் தான், பிள்ளை பிள்ளை தான். அது மாதிரி தான் எந்த நிலைமையிலும் இறைவன் இல்லைன்னு ஆயிருமா? எனக்கு அவன் இறைவன் இல்லை, அவனுக்கு நான் என்ன கிடையாது, அடிமை கிடையாது, அப்படி எந்த நிலைமையிலும் ஆக. அப்போ இறைவன் என்பது தாய் தந்தை நண்பன் இந்த எல்லா உறவை விட மிகவும் நெருக்கமான ஒரு உறவு, மிகவும் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட, அதை விட நெருக்கமான உறவு உலகத்தில் என்னது வேற கிடையாது. இப்போ அல்லாஹ்தாலா நமக்காக காத்திருக்கிறான். ஆனால் நாம் நம்புறது இல்லை. எந்த காரியத்திலையும் அல்லாஹ்வை நாம் என்ன செய்யறது இல்லை, அவனை கூப்பிட்றதே இல்லை. அவனை 3வது 4வது 5வது மனுஷனாக வச்சுட்டான். இப்போ இதுதான் என்னது குஃபுர். குஃபுருன்னு சொன்னால் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் உலகத்தை படைத்தான், என்ன படைத்தான், அது இல்லை. எனக்கு அவன் இறைவன், எனக்கு அவன் சாதகமாக இருப்பான் அப்படின்றத நம்ம மறுத்துறோம்ல. அவன் எங்கே என்ன எங்கே பார்க்க போகிறான், அவன் எங்கே எனக்கு உதவ போகிறான் அப்படின்ற நிராசை, அவநம்பிக்கை, இதுதான் குஃபுர். நம்பிக்கை ஈமான், ஈமானுக்கு ஆப்போசிட் என்ன, அவநம்பிக்கை, அதான் குஃபுர். அப்போ அல்லாஹ் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கா, அவநம்பிக்கை இருக்குதா? அவநம்பிக்கை தான் இருக்குது, இதுதான் குஃபுர். வேற என்ன? நான் அல்லாஹ் தான் கடவுள், நான் ஏற்றுக்கிட்டேன், அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அதில் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, அது போதாது. அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அது நான் ஏற்றுக்கிட்டேன், அது போதாது. அவன் எனக்கு இறைவன். அவன் யாரு? எனக்கு அவனுக்கு நான் அடிமை. அப்படின்னா வேலைக்காரன் அர்த்தம் இல்லை. அவனுக்கு நம்ம என்ன வேலை, கை கால் அமுக்கி விட போகிறோமா? பெரிய முதலாளி எஜமான்பா, கையை பிடிச்சி விடு, காலில் அமுக்கி விடு. அவனுக்கு கை கால் அமுக்கி விடணும் தேவை இருக்கா? சோறு கொடுக்கணுமா, தண்ணி கொடுக்கணுமா, ஏதாவது பண்ணணுமா? அவனுக்கு ஒன்றும் இது இல்லை. இந்த அடிமை எப்படி? எஜமான் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த அடிமைக்கு அடிமை எஜமானுக்கு ஒன்றும் செய்யலை, எஜமான் தான் அடிமைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அடிமை என்ன செய்யறதில்ல, எஜமான நம்புறதில்லை, அவநம்பிக்கை. இப்போ நபிமார்களிடத்துல இருந்த பாக்கியம் என்னதான்? பாக்கியம் என்பது என்னதான்? ஈமான். பாக்கியசாலிகள் யாரு? நபிமார்கள். பாக்கியசாலிகள் யாரு? அவருடைய பாதையை தானே போகணுன்றான்ல. உலகம் முழுவதும் எல்லா பள்ளிவாசல், காபத்துல்லா, மதினாவிலலாம் என்ன சூறா தான் ஓதுறாங்க? அல்ஹம்து சூறா தானே. வேறு ஏதாவது புதுசாக வேறு சூறா ஓதுறாங்களா? மக்கால் அங்கே வேறு சூறாங்க அப்படியா? அங்கேயும் அதே சூறா தான். அங்கே என்னதான்? பாக்கியம் பெற்றவர்களுடைய பாதையை, உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு. அப்போ அருள் பெற்றவர்கள் என்று சொன்னால் அது யார்? அது நபிமார்கள். யார் அது? வலிமார்கள். நபிமார்கள், வலிமார்கள். அவர்கள் பெற்ற அருள் என்னது? அது அவர்கள் பெற்ற அருள் என்னது? ஈமான். தெளிவாக இருக்கா இல்லை? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஏதாவது இதுக்கு ஆதாரம் காட்டணுமா?
ஆதாரம் கொண்டு வாங்க. எங்கே இருக்குது? குரானில் இருக்கா? ஹதீஸில் இருக்குதா? யார் சொன்னது? ஆதாரம் தேவையா? தெளிவாக இருக்கா இல்லையா? நம்ம மண்டைக்கு விளங்குதா இல்லையா? நபிமார்கள்ட்ட இருந்த பெரிய பாக்கியம் என்னதான்? ஈமான் தான். அதை விட பெரிய பாக்கியம் இல்லை. இப்போ அந்த பாக்கியத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அந்த பாக்கியம் வேணும், அந்த பாக்கியத்தை கேளுங்கன்றான். ஒவ்வொரு தொழுகையிலும் என்ன செய்யுங்க? அந்த பாக்கியத்தை கேளுங்க. இப்போ அந்த பாக்கியம் என்ன? ஈமான். இந்த ஈமான் என்ன? ரொம்ப சிம்பிள் தான். என்ன கிடையாது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். இந்த ஈமானுக்கு தடையை எதையும் விடக்கூடாது. நம்ம தப்பு செய்வோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம், குற்றம் குறைகள் இருக்கும், அதெல்லாம் அடுத்தது. அதுக்கெல்லாம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்குள்ள விஷயங்களை செய்யணும், அது திருத்திக்கணும், மாற்றிக்கணும், அதெல்லாம் வேற. ஆனால் ஈமான் வரும் பொழுது எதுவும் இடைஞ்சலாக வரக்கூடாது. ஈமானுக்கு இடைஞ்சலாக எதுவும் வரக்கூடாது. இப்போ தாய் தகப்பனுக்கு அவங்களுக்கு வந்து நான் ஒரு நல்லது செய்யலை, சம்பாரித்து கொடுக்கல, அதனால் தாய் தகப்பன் வந்து கொன்றுவாங்களா பிள்ளைய? இவன் எனக்கு ஒன்றுமே செய்யலை, இவனை எதுக்கு வச்சுக்கிட்டு வெட்டி போட்டுருவாங்களா? எங்கே தான் நல்லா இருக்கட்டும் தான் நினைப்பாங்க. அவன் தான் செய்யலை, நம்ம முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். அது தாய் தகப்பன் பலகீனமானவர்கள், அவங்களுக்கும் தேவைகள் இருக்குது, அதனால எதிர்பார்க்குறாங்க. எதிர்பார்ப்பு இல்லாட்டி சில நாள் கோபம் வரும். ஆனால் அல்லாவுக்கு தேவையே இல்லை. இவன் வந்து எனக்கு என்ன சம்பாரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அல்லாவுக்கு கோபம் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதனால் அவனுக்கு அல்லாவுக்கு ஒன்றும் என்ன கிடையாது. இவன் என்ன எனக்கு தொழுவே மாட்டேங்கிறான், தொழுகாதனால அல்லாவுக்கு ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. தொழுகை நமக்காகத்தான். இந்த இபாதத்துகள் எல்லாம் யாருக்காகத்தான்? நம்முடைய நன்மைக்காகத்தான். அல்லாவுடைய நன்மைக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அல்லாவுக்கு இதில் ஒன்றும் பெருமையும் இல்லை, எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாவுக்கு 10 பைசா லாபம் கிடையாது. இது எல்லாமே யாருக்காகத்தான்? நமக்காகத்தான். இபாதத்துகள் செய்யணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பித்தலாட்டம் பண்ணக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. இது எல்லாம் வந்து நம்முடைய நன்மைக்காகத்தான். இதனால் அல்லாவுக்கு ஒன்றும் என்ன செய்ய போகிறதில்ல, ஆக போகிறதில்லை. இப்போ நம்முடைய தவறுகளால் பாதிப்பும் நமக்கு தான். அல்லாவுக்கு என்ன கிடையாது? எந்த பாதிப்பும் இல்லை, எந்த நன்மையும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. அப்புறம் எதுக்கு ஈமானில் போய் எல்லாத்தையும் நம்ம நுழைச்சி அல்லாவுடைய நம்பிக்கையில் நம்ம குறை வைக்கணும்? அப்போ அல்லாஹத்தாலா அவனுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை. நாம் செஞ்ச தவறுகள் நமக்கு தான் பாதிப்பை தவிர அவனுக்கு பாதிப்பு இல்லைன்போது அவன் வந்து என்ன செய்ய போகிறதில்ல, பெருசாக நம்ம மேலே கோபப்பட போகிறதில்லை. அவனுடைய கோபம் நமக்காகத்தான். அவனுடைய கோபம் யாருக்கு தான்? இப்போ பிள்ளை சாப்பிடல, பெற்றவங்க கோபப்படுறான், சாப்பிடாம சுற்றுறான் பாரு இவன். இவங்க சாப்பிட்டா, பிள்ளைங்க சாப்பிட்டா அவங்க வயிறாக நிறைய போகுது, இல்லை அவங்க வயிறு நிறையணுன்றதாக கோவப்படுறாங்களா? இவனுக்கு பாதிப்பாயிருந்தால் அவங்க கோவப்படுறாங்க. அப்படித்தான் எல்லாம் கோவப்படுறானே தவிர எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க? அல்லாவுக்கு கோவம் வந்துடுச்சு, தப்பு பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்ல. அல்லாவுக்கு என்ன ஆயிருப்போது? அல்லாவுக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லாவுக்கு இப்போ அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் விளங்கி, ஈமான் என்பது ரொம்ப லேஸ், சிம்பிள். என்ன செய்யணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. நான் யார், என்னுடைய சூழ்நிலை என்ன, நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், என்ன பண்ண, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான். எல்லா நிலையிலும் அவன் எனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான். அவன் என்னோடு தான் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? என்னோடு தான் இருக்கிறான், என்னை கவனிச்சுட்டு இருக்கிறான், என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏற்கனவே எனக்கு ஏகப்பட்டது கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இன்னும் நான் கேட்டதெல்லாம் என்ன செய்வான்? கொடுப்பான், என்னை பாதுகாப்பான். எனக்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லாம் எனக்கு அவன் செய்வான். எனக்கு வேண்டியதெல்லாம் அவன் எனக்கு செய்வான். அவன் எனக்கு இருக்கிறான், எனக்கு அவன் இருக்கிறான். அப்படி ஒரு முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கையில் அந்த என்ன செய்யக்கூடாது? கொக்கி போட்டு அப்படி இருந்தா அப்படி, இப்படி இருந்தா இப்படி, இப்படிலாம் என்ன கிடையாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இது போடக்கூடாது, முடிச்சு போடக்கூடாது, விலங்க மாட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை தூய்மையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை
ஆ எந்த நிலையிலும் நம்ம இடத்துல குறைகள் வரத்தான் செய்யும், தவறுகள் வரத்தான் செய்யும். எது நம்ம வந்து பரிசுத்தமா ஆயிட்டு எல்லா தவறுகள், பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு நான் சுத்தமானதுக்கு பிறகு அல்லாஹ்வை நம்பிக்கை வைப்பேன் அப்படின்னா அப்படி ஒரு காலமே வரப்போறதே கிடையாது. அப்படி ஒரு காலம் நபிமார்களுக்கே அப்படி இல்லை. நபிமார்களும் சிறு சிறு தவறுகள் நடந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, அல்லாஹ் தஆலா கண்டிப்பான், மன்னிப்பான், அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அதுதான் சின்ன சின்ன இருக்கும். அப்போ நாம் என்ன செய்ய தேவையில்லை. இன்னைக்கு என்ன இது பண்ணிட்டாங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையே கெடுத்துட்டாங்க. இந்த மற்ற நம்பிக்கையை தான் முதல்ல சொல்லணும். ஆனால் நம்பிக்கையை தூக்கி தூர போட்டுட்டு அமல்களை கொண்டு வந்து என்ன பண்ணி நம்பிக்கையில் நுழைச்சி இந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டாங்க. நம்பிக்கை என்ன செஞ்சிட்டாங்க, நாசம். இப்போ அமல்கள், செயல்பாடுகள் எல்லாம் அதனுடைய இடத்துல அது இருக்கணும் கட்டாயம். ஆனால் அதில் ஏற்றத்தாழ்வுகள் முன்பின் வரும், முன்பின் வரத்தான் செய்யும். அது என்ன செய்யாது, எந்த காலத்துலேயும் மாறப்போகிறது இல்லை. ஒரு நாள் இவ்வளோதான், இன்னொரு நாள் மிஸ் ஆகுது, இதாகுது, சூழ்நிலைகள் இதாகுது, அப்படித்தான் இருக்கும். ஒரு நேரம் நல்லா இருக்கும், ஒரு நேரம் கோவப்பட்டுரும், திடீர்னு டென்ஷன் ஆகிரும். மனித இயல்பு, பலகீனம். அதனால் வந்து நம்ம தப்பு செய்யலாம் அந்த அர்த்தம் இல்லை. வந்தால் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கணும், சபாஷன், அது வேற, அந்த டிபார்ட்மெண்ட் வேற. ஈமான் சப்ஜெக்ட் வேறு. இந்த சப்ஜெக்டில் எதுவும் நுழைவதற்கு என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. அப்படி அனுமதித்தோம் ஈமான் என்ன ஆயிரும், நாசமாக போயிடும் ஈமான். இப்போ அல்லாஹ் நம்முடைய இறைவனாக இருப்பதற்கு நான் தொழுதாதான் என்னுடைய இறைவன், தொழுகாட்டி என்னுடைய இறைவன் இல்லை அப்படின்னு ஆயிடுமா? தொழுதாதான் நான் அவனுடைய அடிமை, இல்லாட்டி அவனுடைய அடிமை இல்லை அப்படின்னு ஆயிடுமா? என்ன செஞ்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, அவனுக்கும் எனக்குமான பந்தத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் என்ன செய்ய போகிறதில்லை, வரப்போறது இல்லை. அதை நாம் விளங்கி நாம் வந்து சிம்பிள் ஈமான் என்னதான், ஒன்றும் இல்லை, ஏன்னா எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், உண்மையிலேயே அதான் உண்மை. ஆனால் இவ்வளோ காலம் நம்ம கேட்டது வச்சது கொண்டது அதெல்லாம் மனசை போட்டு குழப்போம். என்ன செய்யணும், அதெல்லாம் இல்லை இல்லை, அல்லாஹ் எனக்கு சாதகமானவன் தான், அல்லாஹ் எனக்கு சாதகமானவன், அல்லாஹ் எனக்கு எல்லாம் நல்லது செய்யும், நான் எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லது செய்யும், எந்த நிலைமையிலும் அவனுக்கு நல்லது செய்வான், எது வேணுமோ எனக்கு கொடுப்பான், எனக்கு நல்லதை தான் அவன் செய்வான். எந்த ஒரு வேலையிலையும் நம்ம வந்து அந்த நம்பிக்கை எங்கே போனாலும் வந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லா நிலைமைகளிலும் நம்முடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது தெளிவாக, உறுதியாக, முழுமையாக இருக்கணும். அதில் எந்த ஒரு நான் வந்து மறந்துட்டேனே, அல்லாஹ் என்னை விட்டுருவான், மறந்துட்டாலும் எல்லாம் காப்பாற்றுவோம். ஒரு நேரம் மறந்தாலும் இப்போ நம்ம நம்பிக்கை முறை நம்ம என்ன செய்யணும், இப்போ இனிமேல் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை, இந்த நம்பிக்கை என்ன, சிந்தனை தான் நம்பிக்கை. ஈமான்றது என்னதான், வெளியே யார் கண்ணுக்கும் தெரிய போகிறது இல்லை, சிந்தனையை நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹ் எனக்கு நல்லதான் செய்வான், நல்லதான் செய்வான், அல்லாஹ் எனக்கு மிகவும் நன்மையானவன், எனக்கு நல்லது செய்யக்கூடியவன், ரொம்ப என் மீது கருணை உள்ளவன், அப்படியே நாம் சொல்ல 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 மனசில் சொல்லிக்கிட்டே இருக்க நம்முடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. இந்த வாழ்க்கை எப்படி ஆயிரும், அல்லாஹ்வுடைய உதவியுடைய வாழ்க்கையாக ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய ஈமானை பலப்படுத்தி தருவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك
या रहमर राहिमीन सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मुहम्मद या रब्बी सल्लि अलैहि वसल्लिम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू।